மாண்புமிகு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அதுக்காக பதில் உட்கார்ந்த இல்ல, அதுக்காக பதில் அவர் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்ற தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து அழகா எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லயும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கட கட கடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்துல அதெல்லாம் சொல்றாரு. அப்ப இங்க வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறார். அது பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும், கருத்தால் எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உறுப்பினர் உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார், அவர் தவறா சொல்ல. அவரு சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு, மனப்பாடம் தளபதியும் கற்றுத்தந்த பாடம். எனவே மனப்பாடம் அல்ல, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாத, அது எப்படி தெரியும்? மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது. மாண்பு உறுப்பினர் விஜய், நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலா தான் சொல்றேன், அந்த வேதனையை தான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பர்ல படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா, இவங்க பேப்பர்ல அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா, அந்த மக்களை பார்த்தா இன்னும் வந்து அவங்க ஒரு சட்டை போறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்ல. பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டை போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த ஒரு சட்டையை 1 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் இருப்பேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்தை கூட இந்த நடந்த நிகழ்வு அது, அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்தில் ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்க பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவித்தோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்து இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்ல. இன்னைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம்.